சந்தோஷமாயிருக்க இன்னும் ஒரு வழி. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ரோமர் 12:12. சிறைச்சாலையில் அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில் பவுலால் சந்தோஷமாய் தேவனை துதித்து பாட எப்படி முடிந்தது? தேவ சித்தப்படித்தான் இங்கு வந்தார். ஆனால் சிறைச்சாலை ஏதோ நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துகிறார் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாயிருந்தார், உபத்திரவத்தில் பொறுமையாயிருந்தார். விளைவு, சிறை காவலர் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. வெறும் நம்பிக்கையை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியுமாங்க? தேவன் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் நடத்துகிறார். இது நன்மையில் முடியும் என்ற விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் உபத்திரவத்தில் பொறுமையாயும் இருக்க முடியும், அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாயும் இருக்க முடியுங்க. ஜெபிக்கலாம் வாங்க. தேவரீர் வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்து என் உபத்திரவத்தில் பொறுமையாயிருந்து நீர் தரும் மேன்மை அடைய கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.